ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6 கருவேப்பிலை, வாழைக்காயை நல்ல சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து இந்த தாளிப்பு பொருட்களோடு சேர்க்கலாம். இப்போ இந்த வாழைக்காயோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடித்த சீரகப்பொடி. இது நம்ம வீட்டிலேயே வறுத்து பொடிச்சிக்கலாம். வெறும் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் இல்லாமல் சீரகத்தை வறுத்து மிக்சியில் பொடிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி அமாவாசை அன்னைக்கு எதனால வாழைக்காய் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருந்தேன். அதில் வெங்காயம் சேர்த்து ரெசிபி போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அமாவாசை அன்னைக்கு வெங்காயம் சேர்த்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வெங்காயம் சேர்க்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி. ஸோ இது அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். நான் ஏன் அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய் சாப்பிட்றோங்கிறதுக்கான அந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். இந்த ரொம்ப நிமிஷமாக காலையில் செய்திடக்கூடிய ரெசிபி இது. இந்த பொரியலை பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சாதம் கலந்து கூட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். வாழைக்காய் வேகிறதுக்குள்ளார நம்ம இந்த மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிச்சிக்கலாம். இது உங்கள் சுவை அளவுக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்போ 1-2 பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. நான் நடுவில் ஒரு தடவை திறந்து கிளறி விட்டேன். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் சிட்டினா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்ச மிளகுத்தூள் இதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 6 கருவேப்பிலை சின்ன சின்ன பீஸாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பாதி மூடி அளவுக்கு எலுமிச்சம் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த வாழைக்காயில் அபரிமிதமான கால்சியம், அயன் எல்லாம் இருக்குது. அந்த அயனை நம்ம உடம்பு உறிஞ்சிக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி உதவியாக இருக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ணல இல்லையா, அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்மளோட அமாவாசை ஸ்பெஷல் பெப்பர் ஜீரா வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இது சாதத்தோடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் கலந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ரசமும் இந்த வாழைக்காய் ஃப்ரையும் மாங்காய் சாம்பாரும் வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி லஞ்சு. இதில் வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருகுனா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. வாழைக்காயை தோலோட பாதியாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து தோலை உரிச்சிட்டு ஆற வச்சு கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா முதல் நாள் நைட்டே ஊற போட்டு காலையில் வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள். உங்களோட கார அளவுக்கு ஏற்றபடி இந்த மிளகாயை எடுத்துக்கோங்க. கூடவோ குறைச்சோ கூட எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய்களை சேர்த்துடலாம். கூடவே இந்த பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம்.
நீங்கள் கொண்டக்கடலை அந்த மாதிரி வேறு ஏதாவது கடலை ஆட் பண்ணுறதுனா கூட செய்துக்கலாம். சுண்டல் வந்து எதில் பண்ணுவோமோ அந்த பருப்புகள் எதை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பை ஒரு டீஸ்பூன் தண்ணியில் நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நான் கல்லுப்பு போடுறதுனால தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு, நல்லா வெந்திருக்குங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அது மிக்ஸ் ஆகிடும், ரொம்ப சீக்கிரம் ரெடியும் ஆகிடும். இப்போ அந்த உப்பு கலவையை சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயோட ஒரு 4 மிளகு சேர்த்து 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட வாழைக்காய் சுண்டல் ரெடி. இது வந்து ரசம், சாம்பார், சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சம் சாதம் கலந்து நீங்கள் கலந்து சாதமாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால நான் வந்து வெங்காயம் சேர்க்கல, வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். மற்ற நாட்களில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து இதை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா இதில் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 சிம்பிள் வாழைக்காய் ரெசிபீஸ், அமாவாசை ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்கும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸும் ரொம்ப பேலன்ஸ்டாக நியூட்ரிஷியஸாக இருக்கும். இது முழு பாசிப்பருப்பு வளர்கிற குழந்தைங்க, இளம் தாய்மார்கள், கரூர் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் நிறைந்த ப்ரோட்டீன் சத்து இருக்குது. வாழைக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய கால்சியமும் அயன் சத்தும் இருக்குது. அதுவும் அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கான ரீசன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சாயங்காலம் தனியாக சுண்டல் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் காலையிலேயே இந்த மாதிரி பொரியலோட இந்த வேக வைத்த பருப்பை ஆட் பண்ணி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு தேவையான அளவு புரத சத்து கிடச்சிரும். டயட் பண்ணுறவங்க இதை ஒரு சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வயிற்றுக்கு.